ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். ஆமென். இயேசு பெரியவரா சிறியவரா? எதை விட பெரியவர்? இயேசு எதை விட பெரியவர்? நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையை விட இயேசு, எல்லா வியாதியை விட இயேசு, உங்களுக்கு எதிராக பேசி கொடுக்க மனுஷனை விட இயேசு, அந்த மந்திரவாதியை விட இயேசு, உன் குடும்பத்தை அழிச்சு காட்டுன்னு சொன்ன அந்த மனுஷனை விட இயேசு, எலுமிச்சம்பழத்தை விட இயேசு, அந்த தகடை விட இயேசு, அந்த தாயத்தை விட இயேசு, எல்லாவற்றை விட இயேசு பெரியவர். ஆமென். நீ இயேசு எந்த அளவுக்கு பெருசாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு பெரியவராக வெளிப்படுவார். ஆமென். இயேசு சின்னதாக பார்த்தா சின்னதாக இருப்பார், பெருசாக பார்த்தா பெருசாக வெளிப்படுவார். ஆமென். அப்படிதான் இல்லையா? ஆமாம். அப்போ பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்கள், இயேசு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு பெரிய காரியங்களையும் செய்வார். கை பிடிச்சு சொல்லுங்கள், நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள், சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். சொல்லுங்கள், இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவளுக்கு செய்து எனக்கு இதுக்கு எனக்கெல்லாம் செய்யணும் இல்லையா? அப்படியா? இல்லை, அடுத்தவங்க நீங்கள் வாழ்த்தச்சில் அந்த வாழ்த்தது அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும்? அதுவும் உண்மை. வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? ஆசீர். ஒரு நாளும் நம்ம வாயினால் யாரும் சபித்திரவே சொல்லுங்க. நீ யாவும் குடும்பத்துக்கு சில சாபங்கள் விலகலை, நீ ஒவ்வொரு நாளும் அவன் நல்லா இருக்க மாட்டான், அந்த குடும்பம் மண்ணா போவோம், அவன் மண்ணா போன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது சொல்ல சொல்ல அந்த மண் எங்கே விழுது? உங்கள் மேலே தான் விழுந்துட்டுருக்கு, உங்கள் பிள்ளைங்க மேலேயே விழுந்துட்டுருக்கு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மேலே தான் செய்து. அதான் உண்மை. தயவுசெய்து நம்முடைய வாயினால் கர்த்தரை துதிக்கிற இந்த வாயினால் சாபம் நிறைந்த வார்த்தை வரவே, சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயில். ஆமாம், உங்கள் வீட்டில் ஒரு தண்ணி ஊற்றுருக்கு, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை ஒன்று தேங்காய் இல்லை மாங்காய் ரெண்டும் காய்க்குமா? காய்க்காதா? அவன் நம்ம எப்படி ரெண்டுமே கொடுக்குறோம், தேங்காயும் கொடுப்போம், சீசனுக்கு ஏற்றாப்புல தேங்காயும் கொடுப்போம், மாங்காவும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனாக நீ விசேஷமானவன். யார் அவன்? எப்படி அவன் வந்து வாயினால் கர்த்தரையும் துதிப்போம். சினிமா பட்டு ஓடிச்சுன்னா அங்கேயும் நினச்சி ஒரு டான்ஸு சொல்லுங்கள். நம்ம அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் நாங்களாம் சேர்ந்து போய்ட்டுருக்கோம் ஒரு இடத்துக்கு. அங்கே ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி கும்னு ஒரு ஹோட்டலுக்கு இருந்தோம், பெரிய ஹோட்டல். அங்கே பிள்ளைகளுக்கு டைம் பாஸுக்காக ஒரு பெரிய லைட்லாம் கட்டி ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஆட்டம். ஆமாம், அங்கே போய்ட்டுருக்கோம். எங்கள் வந்துருக்கோம், எங்களுக்கு வந்த ஒரு நபர் டங்குன்னு ஆடிட்டு வராரு. அவன் எங்களுக்கு ஒன்றும் ஓடலை. என்னன்னு பார்த்தா அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளாக இருந்தால் இப்போ அந்த தரைச்சி அடிச்சிடுவாளுங்க. யார்? ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க இந்த பக்கம் வந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆடுறாங்க, அங்கே போனால் தெருவில். அவன் சில பெண்கள் எங்கே நல்லா ஆடுவாங்க, அந்நிய பேசி ஆவியானவரேன்னு அப்படியே ஆடுவாங்க. பைப்பில் ஒரு குண்டை தண்ணிக்காக நினச்சிவாங்க. பயங்கரமான ஆட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. அம்மா தெரியாமல் எடுத்துட்டோம்னு சொன்னாலும் விட மாட்டான், அந்த முடிகிற வரைக்கும். ஆமாம், உன் வாயை விரிவாய் திறனாததை அப்படி போடலை, நிரப்புன்னு போட்டிருக்கு. உன் வாய் விரிவாய் திறனாததை நிரப்புன்னு சொன்னார். யார்? ஆவியானவர். இங்கே வந்து வாயத்தை தான் நிரப்புறாரு. பைப்பில் யார் நிரப்புறவங்களே? ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பீங்க, அந்த தண்ணி முடிகிற வரைக்கும் வாய் மூடவே அங்கே பிசாசு நிரப்பிட்டே இருப்பான். பேசு பேசு பேசு, நல்லா பேசு. அப்போ தான் சாட்சி கெடும், இயேசு நாம் தூசிக்கப்படும். இல்லையா? தயவுசெய்து கர்த்தரை துதிக்கிற வாயினால் நான் வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ வீணான வார்த்தையை பேசிடவே கூடாது. அது மூலம் கர்த்தருடைய நாமம் நிச்சயம் தூசிக்கப்படும். அவன் எனவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், கர்த்தரை துதிக்கிற இந்த வாயினால் வீணான வார்த்தையை நான் நினைச்ச மாட்டேன். ஆமாம், ஹல்லேலூயா. வீண் வார்த்தையை நினைச்ச விடாது. வேதம் சொற்களின் மீதினால் பாவம் இல்லாமல். ஆமாம், தயவுசெய்து யாரும் இங்கே சாபம் போட்டு பேசாதுங்க. அந்த சாபம் அப்படியே நம்ம மேலே என்ன செஞ்சிடும். ஆமாம், மற்றவங்களை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக நிச்சயம். ஆமாம், உங்களுக்கு எதிரான மனுஷனை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்காங்க. சரி, அவன் நல்லா போகிறான் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவன் எப்படி நல்லா இருப்பான்னு சிந்திச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. இல்லையா? ஒரு முறை நான் அதாவது பைக்கில் போயிட்டு எனக்கு ஏற்றாவில் ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு இருக்காரு. அவங்க பிள்ளையோடு வராரு, ஒரு 7-8 வயசு பிள்ளை, பின்னாடி அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. நான் ஏற்றாவில் வரேன், அவர் பிரைஸ்லாம் சொல்லிட்டு போகிறேன். நான் போகிறேன். கொஞ்ச நாள் முன்னே அவர் என்னை குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசி ரொம்ப காரியத்தை சொல்லி ரொம்ப தூசித்தார். ஆமாம், அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை. அவர் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் மனசில் ஒரு 10 லட்ச ரூபா செக் மோசடி அது கிடந்திருக்கு. அவங்க பிடி வரேன்னு சொல்லி அங்கே வந்துட்டாங்க, வந்து சுற்றி அலைஞ்சாங்க.
அப்போ என்கிட்ட வந்து ஒரு நபர் அந்த பிரதருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனையில் வந்து சைலேந்தர் பாபு கொண்டு தலையிட்டு பிரச்சனை நிற்கினாங்க. ஆமாம், அது வச்சு அவங்க என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் பேசுனா அவங்க இதுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம், உங்களுக்கு ஆண்டு சொன்னாருங்க தலையிட்டோம், எல்லாத்தையும் தலையிட அந்த ஆள் சொல்லி விட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க அவர் வாராரு. அப்போ என் மனசில் ஒரு என்ன வருது, என்னமா இவர் ஜெயிலுக்குள்ளே போகாமல் இருக்காரு, என்னமா இவர் ஜெயிலுக்குள்ளே எதுக்கு அப்படின்னு நினச்சேன், எனக்கு எதிராக பேசின வந்தானுங்கிற மாதிரி ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் என் மைண்டுக்குள்ளே என்ன வருது, என்ன ஒரு ஜெயிலுக்குள்ளே போகாமையா இருக்க. நம்மளோட தான் நினைப்பச்ச நேரத்தில் சில நமக்கு எதிராக ஒருத்தர் பேசினா இன்னும் உயிரோட இருக்கிறான். உடனே டக்குன்னு அவன்கிட்ட என்ன சொன்னார், சரி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கியான், அவன் பின்னாடி ஒரு பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா பார்த்தியா, அப்பா அப்பான்னு பாசமாக போகிறா பார்த்தியா, அந்த பிள்ளை நிலைமை யோசித்து பார்த்தியான்னு கேட்டார். அந்த பிள்ளை என்ன செய்யும், ஏங்கும். அப்பா ஜெயிலுக்குள்ள இருந்த பிள்ளை என்ன செய்யும், ஒன்று உன் பிள்ளையை ஏங்க வச்சிருவேன், உன் பிள்ளையை என்ன செஞ்சிருவேன், ஏங்க வைப்பேன்ட்டார். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. உன் மைண்டில் அவனை குறித்து நினைவு. நான் சொன்னேன், அவர் ஜெயிலுக்குள்ள என்னமோ போகாமல் இருக்காரு அப்படி தான் நினச்சேன். அவன் போனால் அவன் பிள்ளை என்ன செய்யும், ஏங்கும். அதே மாதிரி உன் பிள்ளையை நான் ஏங்க வச்சிருவேன், கவனமாக இரு. டக்குன்னு அந்த இடத்துல வண்டி பாட்டி உடம்புல ஃபுல் அரிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்போ சொன்னார், உன் நினைவு எப்படி இருக்குதோ அதுவே உன் வாழ்க்கையாய் தயவுசெய்து நம்முடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்கணும். அவன் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை உங்களில் இருக்கு கடை. அவர் எப்படி, அவர் சிந்தை என்னது, அவர் அடித்தவங்களையும் ஆசீர்வதித்தார், அல்லையா, அவருடைய பரியாசம் பண்ணிங்களையும் என்ன செஞ்சார், மன்னித்தார். தயவுசெய்து நம்முடைய சிந்தை மாறட்டும். நம்முடைய வாயின் வார்த்தை, உங்கள் வாயின் வார்த்தையிலேருந்து அவங்க வேதம் சொல்லுது, ஜீவனும் மரணம் எங்கே இருக்குது. அவன் நீ எதோ பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாய். அவன் இதை இங்கே என் பிரச்சனை மாறாது, என் போராட்டம் மாறாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லாதுங்க. விசுவாச வார்த்தைன்னு செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பம் மாறும், என் கணவர் மாறுவார், நாங்கள் மாறுவோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி எந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறீங்களோ அதுவே எங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு விஷயம் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது நாளிலே ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாள் கூட ஒரு விஷயம் எடுப்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 22வது வசனத்தை வாசிப்போம். 44:22. ஆமென். அல்லேலூயா. என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் என்ன செய். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அல்லேலூயா. யார்கிட்ட திரும்பணும், கர்த்தர் பக்கமாய் நாம் நினைச்சணும் திரும்ப வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை. சொல்லுங்க. ஆமாம், இயேசு நம்ம என்ன செய்தாராம், எதிலிருந்து மீட்டுக்கொண்டார், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்தை அநேக நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், மீட்டுக்கொண்டார். எப்படி மீட்டுக்கொண்டார், எப்படி மீட்டுக்கொண்டார், இயேசு நம்ம எப்படி மீட்டுக்கொண்டார், அவருடைய இரத்தத்தினால், விலையேறப்பெற்ற இரத்தத்தினால். இன்னைக்கு உங்கள் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானா அவனை மீட்டுக்குள்ளவருக்கு என்ன செய்வீங்க, பணத்தை கட்டின்னு செய்வீங்க. அவன் மீட்டு கொண்டு வருவோம். அவன் ஆஸ்பத்திரியில் பிள்ளை அட்மிட் ஆகிருக்குது, இப்போ வெளியே கொண்டு வரணும்னா பணத்தை கட்டின்னு செய்வோம் வெளியே. ஆனால் இயேசு அப்படி இல்லை, தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நான் ஒவ்வொருவரையும் என்ன செய்தார், மீட்டு கொண்டார். நல்லா புரிந்துக்கணும். இன்னைக்கு இயேசு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் செய்யாத ஒன்றை கர்த்தர் நமக்காக செய்தார். என்ன செய்தார், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை அவர் மீட்டெடுத்தார். ஆமென். அந்த கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் திரும்புப்பா, நீ என்னிடத்தில் நீ திரும்பி பாரு, வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குவேன். உன் குடும்பத்தையே என்ன செய்வேன், உன் பிள்ளை வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நான் புதிதாக்குவேன். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாறணும்னு ஆசைப்பட்டு எங்களாமோ ஓடி ஓடி போனீங்களோ, எங்களாமோ சுற்றி திரிந்தீங்களோ, நீ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். ஆமாம், இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் காலில் செருப்பு போடாமல் நடப்பாங்க, பல தூரத்தில் நடப்பாங்க. எதுக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, சும்மா நடக்கலை, டைம் பாஸ்க்காக நடக்கலை, காலில் ரத்தம் சொட்ட சொட்ட நடப்பாங்க.
நடந்து போவாங்க. இந்த பழனி பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் அங்கே பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர். அவங்கள பார்க்க என்ன தோணும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அணி அணியாக போனாங்களோ அதே மாதிரி தான் போவாங்க. கேப் விடாமல் திண்டுக்கல் பக்கத்துலேருந்து பழனி வரைக்கும் ஒரு கேப் விடாமல் நெருக்கமாக போவாங்க. அவங்களுக்கான தனி பாதையே போட்டு வச்சுட்டாங்க இப்போ. ஆமாம், நல்லையா? எதுக்கு போகிறாங்க? தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரணும், பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றம் வரணும், சாபம் இறங்கணும், கர்மம் தொலையணும்னு சொல்லி. ஆனால் ஒன்று, எந்த அவங்களுக்கு அது தெரியல. ஆனால் இருக்கிற இடத்துல இயேசு நம்மை தேடி வந்தவர், இல்லையா? அவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ இடத்த திரும்பி வா, என்னிடத்தை திரும்பி வந்தா உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நான் செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். உண்மையாக இந்த உலகத்தில் நம்ம, அதாவது நீ ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், நீ உண்மையாகவே ஆண்டவர் பக்கத்தில் திரும்பி வரச்சில நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தவப்பன வைத்திருக்கிறார், இல்லையா? ஆமாம், நம்ம தவப்பன்ட்டு அநேக நன்மைகள் இருக்குது, அநேக ஆசீர்வாதம் இருக்குது. அது எப்போ நமக்கு கிடைக்காது? உண்மையாக அவர் பக்கத்தில் திரும்பும் பொழுது. அப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னுடைய பழைய சுபாவத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்னிடத்தில் திரும்பி வா, நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை, நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு நினைச்சவார் தருவார், அல்லையா? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் என்ன நீ திரும்ப வேண்டும், அல்லையா? அப்போ எதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும்? அந்த வசனத்தை நீங்கள் வாசி திரும்பவும். ஏசியா அந்த வசனம் 44:22 வாசிங்க. போதும். முதலாவது கர்த்தர் சொல்றாரு, எதை விட்டு திரும்பணும்? உன் மீறுதலை விட்டு என்ன செய்? ஆமாம், மீறுதலை விட்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மீறுதலை விட்டு என்னிடத்தில். மீறுதல் என்ன அர்த்தம்? மீறுதல்னா எதுங்க? மீறுதல் என்ன அர்த்தம்? சொல்ற பேச்ச இவங்க பிள்ளைய சொல்லுவீங்களா? சொல்ல கேட்காம மீறி போனாலாம் படு, அப்போதான் தெரியும் அப்படின்னு கோபத்தில் சொல்லுவோம். அப்போ மீறுதல் என்றால் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி நடக்கிறது எல்லாமே மீறுதல், இல்லையா? ஆமாம், ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போவாத, இதை இப்படி பண்ணாதன்னு சொல்லுவார். நாம் என்ன செய்வோம்? அப்படி தான் பண்ணுவோன்னு என்ன செய்வோம்? பிள்ளைகிட்ட சொல்லுவோம்ல, தம்பி அந்த இடத்துக்கு போவாதப்பா, அவனோட சேராத, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம். அவன் மீறி போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? நமக்கு கோபம் வரும், இல்லையா? அப்போ மீறி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை மீறி எதெல்லாம் நீ செய்தாயோ, மீறி போனாயோ, அதை விட்டு என்னிடத்தில் செய், திரும்பி வா. நீ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்தில் திரும்பி வந்து பார்ப்பா, திரும்ப ஏன்ட்ட வா, நான் உன்னை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உன்னை அலங்கரிப்பேன், இல்லையா? 1. 2 அதே வசனத்தை வாசிங்க. 2வது, பாவத்தை விட்ட இடத்தில். ஆமாம், பாவத்தை விட்டு. நேற்று நான் சொன்னேன், பாவம் என்றாலும் சொல்லி நான் நிறைய காரியத்தை பேசணும், இல்லையா? அப்போ இன்னைக்கு 2வது ஆண்டு சொல்றாரு, உன் பாவங்களை விட்டு என்ன செய், என்னிடத்தில் விட்டுட்டு திரும்பு. பாவத்தோடு திரும்பாதப்பா, பாவத்தோடு ஆண்டுட்டு நினைச்சு விடாது. ஆமாம், சிலர் அப்படி தான் திரும்புவாங்க. எப்படி திரும்புவாங்க? ஒரு முறை ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு ஞானஸ்தானுக்கு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவருக்குள்ள முழுமையான ரட்சிப்பு இல்லை, இருந்தாலும் அந்த அம்மா கட்டாயத்தின் பேரில் பாஸ்டர் நினச்சிட்டாரு, சரி உங்கள் கட்டாயம் அவருக்கு ஞானஸ்தானம் கூட. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, சபைக்கு உள்ளே வந்தாச்சுன்னா எல்லாம் சரியான்னு சொன்னாங்க. இப்போ அவர் உள்ள கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒன்று, ஒரு சில பழக்கத்தை சில விடவே இல்லை. இப்போ ஞானஸ்தானத்துக்கு அவங்க கட்டாயத்தின் பேரில் அவருக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ பாஸ்டர் ஒவ்வொருத்தரையாக கொடுத்து முக்கி எழுப்புறாரு. இந்த ஐயா உள்ளே இறங்கியாச்சு. பாஸ்டர் அப்படி அமுக்கச்சில் கையை தூக்கிட்டார் மேலே. கையை என்ன செஞ்சிட்டாரு? அவங்க பாஸ்டர் அவர் தூக்க ஒன்று பாஸ்டர் கேட்குறேன், என்னப்பா என்னாச்சு? இல்லை பாஸ்டர், நான் சிகரெட் பழக்கம் மட்டும் என்ன விடலை, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு மட்டும் கை மட்டும் ரசிக்கப்படலை, அந்த கை மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கேன். ஆமாம், மற்றெல்லாம் விட்டுட்டேன், சிகரெட் பழக்கம் நினச்சல, இல்லையா? பாவத்தோடு கர்த்தரை திரும்பவே கூடாது. ஒன்று, ஆண்டோட திரும்புறது எப்படி திரும்பணும்? முழுமையாய் உன் பாவங்களை விட்டு நிச்சய என்னிடத்தில். ஆண்டு என்ன சொல்ற? அந்த வசனத்தை முழுமையாக வசனமா முதல்ல வசனங்க. ஆண்டு உன் மீறுதலை மேகத்தை போலவும். கார் மேகம் நல்லா புரிஞ்சுக்கணும். கார் மேகம் என்பது எதுனா, அது தேவனுடைய முகத்தை நம்மை மறைக்கக்கூடிய ஒன்று. நம்ம ஏசாயா 59:2 சொல்லப்படுது, நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குது. அப்போ கார் மேகம் போன்ற அந்த பாவங்கள் இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரலை?
நம்முடைய சிந்தையில் நம்ம அக்கிரம சிந்தை நமக்கு இருக்குமானால் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து முழுமையாக அனுப்பிச்சணும். ஆண்டவர்கிட்ட முழுமையாக திரும்புங்க. முழுமையாய் பாதி இல்லை, பாதி பாவத்தை விட்டுட்டு ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாம் விட்டுட்டேன், இந்த சீரியல் மட்டும் வச்சுருக்கிறேன். சொல்லுவாங்க எல்லாம் விட்டுட்டேன், கொஞ்சம் கோபத்தை மட்டும் செஞ்சுருக்கிறேன். ஆமாம், கோபம் இருந்தால் தான் புருஷன் அடங்கி போவார், அதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கோம்பாங்க இல்லையா? நீ ஆண்டவர் சொல்கிறாரு என்னிடத்தை திரும்ப. நீ எப்படி திரும்பு? முழுமையாய் இல்லையா திரும்பு. சரி, அடுத்து எதை விட்டு திரும்பணுமா? வாசிங்க, யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 36ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். 36:10. யோபு 36:10. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டு சொல்லணும், அக்கிரமத்தை விட்டு திரும்பு. அக்கிரமம்னா நேற்று பார்த்தோம், துணிகரமான பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாக சில துரோகங்கள். அப்போ மூன்றாவது ஆண்டு சொல்ல, இதை விட்டு நான் திரும்ப வேண்டும், அந்த அக்கிரமத்தை விட்டு என்ன என்னிடத்தில் திரும்பு. அடுத்து 4வது நீ பார்த்தீங்கன்னா சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 1:4. சீக்கிரம், சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்து ஆண்டு சொல்றாரு, பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில். பொல்லாத வழி எது? பொல்லாத வழி. ஆமாம், நமக்கு எதெல்லாம் நல்லதா தோணுதோ அதெல்லாம் பொல்லாத வழி இல்லையா? உங்கள் பார்வைக்கு எதெல்லாம் நல்ல வழியாக தெரியுதோ அதெல்லாம். ஆமாம், உங்கள் பார்வைக்கு எது நல்ல வழியாக தெரியும்? அடுத்த வீட்டை கெடுத்து பேசுகிறதே நமக்கு அது ஒரு நல்ல வழியாக தெரியும். அடுத்த குடும்பத்துப்படி 4 வார்த்தை கெடுத்து பேசினா தான் சிலருக்கு தூக்கமே. சொல்லுங்க. ஆமாம், ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு செய்தியை கேட்டால் ஊரெல்லாம் போய் சுற்றி சொல்லிட்டு வரணும். சுற்றி சொல்லிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இறங்கும். சிலருக்கு அப்படி இருக்குது. இன்னும் சிலர் தூக்கமே இல்லையா, என்ன ஒரு மாதிரி முகம் இதாக இருக்குன்னா 4 நாள் தூக்கமே இல்லையா? ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது, அது 4 பேர் சொல்லணும், சொல்ல முடியாமல் இருக்குது. காலில் வர அடிபட்டா நடக்க முடியாமல் வீட்டோடு கிடக்குன்னா என்னால் அந்த கதையை சொல்லவே. என்னைக்கு நான் 4 பேர்கிட்ட சொல்கிறேனோ அன்றைக்கி தான் எனக்கு தூக்கமே இல்லையா? அப்படி சிலருக்குள்ள இருக்குது. இப்போ ஃபோன் டக்குன்னு அடிச்சு ஊரெல்லாம் டக்குன்னு நியூஸ் செஞ்சிடும், பரவிடும். அப்போ சிலருக்கு இது ஒரு பொல்லாத வழி. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வழியை விட்டு என்ன செய்ய என்னிடத்தில் திரும்பு. அதே வசனத்தை சொல்லுது அடுத்து, பொல்லாத கிரியைகள். பொல்லாத கிரியைகளை விட்டு என்னிடத்தில் என்ன செய். நம்ம கிரியை எப்படி இருக்கணும்? நற்கிரியை. 2 கிரியை இருக்கு, ஒன்று துர்க்கிரியை, ஒன்று நற்கிரியை. ஆண்டவர் நம்ம நற்கிரியை செய்வதற்காகவே அழைத்திருக்கிறார் இல்லையா? நம் மூலமாக ஒரு நாள் நம்ம துர்க்கிரியைக்கு என்ன செய்ய இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் துர்க்கிரியைக்கு என்ன செய்ய இசைந்து போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுடைய அன்பை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வருது இல்லையா? குடும்பத்தில் சில நபர்களை பிரியப்படுத்துவதற்காக அவங்க செய்கிற கிரிய துர்க்கிரியன்னு தெரியும். ஆனாலும் அவங்களோடு ஒத்துழைத்து போய் என்ன செய்கிறோம், அந்த கிரியைகளை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை அநேக பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கிறோம் இல்லையா? ஆமாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிற்பாடு அந்த துர்க்கிரியைக்குள் ஒரு நாளும் போகவே போகக்கூடாது. அந்த துர்க்கிரியைக்குள் இங்கே போகச்சில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அது ஒரு கண்ணியாக என்ன செய்து மாறும், கண்டிப்பாக மாறும். நாட்களில் ஒரு நல்ல குடும்பம் ரட்சிக்கப்பட்டு நல்லா ஆண்டுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் நல்லா இருக்கிற பிள்ளைகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமாக முடக்கப்பட்டு அதில் வீட்டில் 3 பேருக்கு ஒரே போல் காலில் அடி, ஒருத்தங்களுக்கு பாதத்தில், ஒருத்தங்க முட்டில், ஒருத்தங்களுக்கு இடுப்பில் பிடிச்சி நடக்க முடியாமல் பெரிய பிரச்சனை. ஆமாம், ஜெபிக்க வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு பேருக்குனா பரவாயில்ல, 3 பேருக்கும் ஒரே போல் பிரச்சனை. அப்போ என்ன இதனால நான் சொன்ன ஜெபிக்கத்தில் நான் அருவருக்கிற சில எல்லைக்குள்ள உங்கள் கால் என்ன செய்தது போனது. சில கிரியைகளை செய்வதற்கு உடன்பட்டு போனாங்கன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எங்கேயுமே நாங்கள் போகலன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். திரும்ப 2 நாள் கழித்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க எதேச்சியாக நான் பைக்கில் போய் சந்தித்தாங்க. என்ன ரொம்ப நாள் ஆளை காணுன்னு கேட்குறேன். குடும்பமாக நாங்கள் என்ன செஞ்சோம், வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். நாங்கள் குடும்பமானா யாருன்னு அதான் அவங்க பேரை சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் அங்கே போய் சில நிமிஷம் செய்ய வேண்டியது எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அவங்களும் வந்தாங்களா? அவங்க வந்தாங்க. அவங்களும் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்களும் கொஞ்சம் காணிக்க போடுறதுக்காக
வந்திருந்தாங்க. பாருங்கள், அந்த எல்லோக்குள்ளே போயிட்டு வந்து அது மறுக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. தயவுசெய்து இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றின் மறைக்கவே கூடாது, மறைக்கக்கூடாது. நீங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை என்ன செய்து, அப்போ அதை அறிக்கை செய்யுங்க. தயவுசெய்து ஒத்துக்கொள்ளுங்க. ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து நான் செய்த அந்த கிரியை தப்புதான் சொல்லி நீ ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம சிறையில் பிணிச்சுவார். ஆமாம், சில பிரச்சனை எவ்வளோதான் ஜோமனால் மாறலையா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் செய்து இருக்கு. நீங்கள் செய்த ஏதோ ஒரு கிரியை, துர்க்கிரியை உங்கள் வாழ்க்கை அது போராடுது. தயவுசெய்து அதை அறிக்கை செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த கட்டுகளை நினைச்சுவார், உடைப்பார். அல்லையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் திரும்ப. இதெல்லாம் விட்டு திரும்பணும். ஒன்று, பாவத்தை விட்டு, மீறுதலை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, பொல்லாத வழியை விட்டு, பொல்லாத கிரிகளை விட்டு என்னிடத்தில் திரும்ப. அப்படி திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நினைச்சுவார், வைத்திருக்கிறார்கள். இல்லையா? சரி, அடுத்து எப்படி திரும்ப வேண்டும்? எப்படி? ஆமாம், திரும்புறதுக்கு பல விதம் இருக்குது. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, இந்த பாப்பா திரும்பு. எப்படி திரும்புவா? கொஞ்சம் திரும்பி காமி. நீ திரும்புமா, திரும்பு. ஃபுல்லாக திரும்பு. சரி, ரைட்டு. ஆமாம், பாப்பா எப்படி திரும்புகிறான்? அவள் கழுத்தை வச்சு திரும்பி காமிச்சிட்டா. சிலர் திரும்ப நினச்சுவாங்க இப்படி முழுமையாக திரும்புவாங்க. அதே பசங்கன்னு வச்சுக்காங்க, குட்டி சட்டை பண்ணுற பசங்க எப்படி திரும்ப தெரியுங்களா? எப்படி திரும்புவான்? ஒரு பல்ட்டி அடிச்சிருவான். ஒரு பல்ட்டி அடிச்சுவான், டகார்னு ஒரு பல்ட்டி அடித்து திரும்புவான். சில பசங்க ஒத்த கையை வச்சு அடிக்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் பையன் ஒத்த கையை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படி சல்லுன்னு ஒரு சட்டு செய்து வச்சுறான். அப்போ திரும்புறதுல பல விதம் இருக்குது. வயசானவங்க நினச்சுவாங்க மெதுவாக திரும்புவாங்க. கொஞ்சம் இள வயசில் இருக்கிறவங்க சட்டுன்னு நினச்சுவாங்க. அப்போ திரும்புவதில் பல விதம் இருக்குது. அல்லையே? திரும்புவதில் பல விதம் இருக்குது. அதே போல் கர்த்தரிடத்தில் நாம் திரும்புறதுல பல காரியம் இருக்குது, பல விதம் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை சொல்ற, என்னிடத்தை திரும்புன்னு சொல்கிற ஆண்டவர், நீ எப்படி திரும்ப வேண்டும்? எப்படி திரும்பணும்? வாசிங்க, யோவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். 2ஆம் அதிகாரம், யோவேல் 2:12 வாசிப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் எப்படி திரும்ப வேண்டும்? திரும்புறதுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் திரும்பி வருவதற்குன்னு முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முறைப்படி நீங்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்த ஆசீர்வாதத்தை தருவார். வாசிங்க, யோவேல் 2:12. போதும். முதலாவது ஆண்டு சொல்றாரு, நீ எப்படி திரும்பணும்? உபவாசத்தோடு திரும்ப. எப்படி திரும்பணும்? உபவாசம் என்னது? உபவாசம் என்றால் நல்ல 3 நேரம் சாப்பிட்டுட்டு யாப்ப விட்டே ஜெபிக்கிறோம். இல்லையா? உபவாசம் என்னது? ஆமாம், அதான் இந்துக்காரங்க சொல்லுவாங்க விரதம்பாங்க, முஸ்லீம் நோன்புமாங்க. நம்ம பைபிள் சொல்லுது உபவாசத்தோடு என்னிடத்தில். ஆமாம், யாரெல்லாம் வாரத்து ஒரு நாள் உபவாசம் இருக்கிற கை தூக்குங்க. நான் வாரத்து ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன். இருக்கீங்களா? ஆமாம். பகலில் இருப்பீங்களா? எப்போ இருப்பீங்க? பகலில் இருக்கிறது உபவாசம் இல்லை, அது பட்டினி. பாட்டியமாங்கிறீங்களே. உபவாசம் இருந்து வேலை செய்யாமல் இருப்பீங்களா? வேலை செய்வீங்களா? வீட்டில் சமைப்பீங்களா? அந்த சர்ச்சைக்கு வந்துருவீங்க, ரைட். அது உபவாசம். தனிப்பட்ட முறையில் நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ச்சையோடு இணைந்து உபவாசம் ஜெபிக்க, ரைட். ஒன்று. இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்யணும்? வாரத்தை ஒரு நாள் உபவாசம் இருங்க, கண்டிப்பாக இருங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் வேற எதுலையும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஆமாம், புறப்பட்டு போகாது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் உபவாசத்தோடு என்னிடத்தில் வாரத்தை ஒரு நாள் தனித்து நினைச்சீங்க, உபவாசத்தோடு தேவ சமூகத்தை நினைச்சீங்க, போய் இருந்து பாருங்கள். இரவு நேரம் காலையில் சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, சாயந்தரம் 5 மணி போல் காஃபி, டீ, பிஸ்கட், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு 6 மணி வரை எதுவும் சாப்பிடாம நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜெபம். மற்றவங்களுக்காக, உங்களுக்காக இல்லை, உங்கள் சுற்றி இருக்க மற்ற ஜனங்களுக்காக, கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக, சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்து விட்டு கடைசி நினைச்சிங்க உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்க. ஒரு பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கத்த பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உபவாசத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணும்? உபவாசத்தோடு திரும்புங்க. உபவாச ஜெபம் பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், உபவாசம். சில பிசாசு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேங்க. சில மந்திர பிசாசு, சூனிய பிசாசு,
திரும்ப திரும்ப வந்து போராடிட்டே இருக்கும். நீங்கள் உபவாசம் இருந்து இந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்க. இரவு உபவாசம் எப்படி இருக்கும்? நீ படுத்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவீங்க. அதிகாலமும் உபவாசத்தோடு செஞ்சிடலாம், ஜெபிக்கலாம், நேரம் நல்லா கிடைக்கும். உங்கள் சரீரம் பாதிக்காது. பகலில் உபவாசங்கிற போர்வையில் வீட்டில் துணி துவைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. அந்த உபவாசம் இருக்கிற நீ தான் உங்களுக்கு என்ன செய்யும்? அதிகமான வேலை செய்வோம். அடித்த போட்டு வீட்டை போட்டு தொடன்னு ஆமாம் துணியை போட்டு புருஷன் மேலே கோபத்தில் துணியை காமிப்போம். சண்டால பையன் என்னை இப்படி போட்டு பாடுபடிச்சிட்டானே அவன் துணி கிளியிற வரைக்கும் அடிப்போம். என்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துணியை ஆமாம் புருஷனுக்கு அந்த புருஷன் ஃபேண்டுக்கு புருஷனை நினச்சிருச்சுவோம் போட்டு கொள்ளுன்னு கொள்ளுவோம். ஒரு வாஷிங் மிஷின் கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது? அவன் பாட்டும் பைக்கில் திருக்கிட்டு போவார், அவர் பக்கம் பந்தாவாக போவார். நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் என்ன செய்ய முடியாது? ஆமாம் சொல்லி அடிப்போம் துணியை போட்டு, இல்லையா? எப்போ? உபவாசத்தோடு. இது என்ன செய்யும்? தலை மூளை பாதிக்கும், நரம்பை அடுத்து குதுக்க பாதிக்கும், காலை மூன்றையும் பாதிக்கும். கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர்கிட்ட வருவீங்க, பாஸ்டர் எனக்கு குதுக்க வலி. எதுனால? உபவாசம் ஜெபம் பண்ணேன் எனக்கு என்ன நினச்சிட்டு சொல்லுங்கள். ஆமாம் வருமா? உபவாசம் இருக்கிறதுனால எந்த ஒரு பலனும் நமக்கு வரவே. அவன் உபவாசம் இருக்க பலன் கூடும், குறையாது. உண்மையாக உபவாசம் இருந்துச்சுன்னா அதான் வேதம் உங்கள் இஷ்டப்படி வேலைலாம் செய்து கொண்டு உபவாசம் இருக்குன்னு சொல்லாதுங்கிறார், இல்லையா? அப்போ இரவு நேரம் உபவாசம் அப்படி இல்லை. அந்த உபவாசம் இருக்கிற அன்னைக்கு வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுங்க. சாயந்தரம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் ஃப்ரீயாக இருங்க. மதியம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நைட்டு நல்லா ஜெபித்து பாருங்கள். ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவீங்க. நீங்கள் ஜெபத்திற்கான தரிசனத்தை கத்தரிச்சுவார் உங்களுக்கு. பகல் அப்படி இல்லை, காலையிலேருந்து உபவாசம் மதிய வரைக்கும் இருப்பீங்க. அவன் நல்லா பாட்டு படி வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து முட்டி போடுவீங்க. முட்டி போட்டோன்னு என்ன வந்துடும்? தூக்கம். நல்ல அனுபவம் பேசுது, தூக்கம் வந்துடும். எதுக்கு? நல்ல வீடை தொடச்சோம், நல்ல பாத்திரம் வளர்க்க எல்லாம் செஞ்சாச்சா, நல்ல டயர்டாக இருக்கும். ஒழுங்காக போட்டதும் தூக்கம் வரோன்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லுவோம், ஒரு வசனத்தை சொல்லுவோம். இன்னும் வசனம், ஆவியோ உற்சாகம், சரீரமோ ஆண்டவரே என் பலவீனத்தை நீர் அறிவீர், அப்படியே படுத்துருவோம். இல்லை சிலருக்கு சோதனைக்கு என்ன செய்யும்? சரி ஜெபிக்கலாம், ஒரு மணி நேரம் இருக்குது ஜெபிக்கலான்னு முழங்கப்பட்டு அப்போ தான் ஒரு ஆள் கதவை சாந்தியக்கா தேங்காய் இல்லைக்கா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தாரு ஒரு துண்டு தேங்காய் என்ன செய்யுங்க தாங்க. அதோட உபவாசம் க்ளோஸ் ஆயிரும். வந்தவங்க சும்மா போக மாட்டாங்க, நல்லா கதை பேசுவாங்க, இல்லை ஃபோன் வரும், இதோன்னு. ஆனால் நைட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீ இருந்து பாருங்களாம். இரவு உபவாசத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை பார்க்க முடியாமே. உங்கள் வீட்டுக்காரர் குடி பழக்கத்தில் இருக்கிறாரா? குடியை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களா? உபவாசம் இருந்து மற்ற குடிகாரங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்க ஏதோ பாவத்தை சிக்கியிருக்கிறாங்களா? ஏதோ ஒரு நோய் கட்டப்பட்டிருக்காங்களா? மற்றவங்களுக்காக நான் சொல்கிறேன், இயேசு என்ன கட்டி கொடுத்தார்? மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, வாசலையர் பெருசம் நான் மாற்றுவேன். அப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டு சொல்ற உபவாசத்தோடு என்னிடத்தில் திரும்ப. அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தை. அடுத்த ஆண்டு சொல்றாரு, முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க. ஏசப்பட எப்படி திரும்பணும்? ஆமாம். அப்போ பாதி இருதயம் இருக்குதா? யாரெல்லாம் பாதி இருதயத்தோடு வந்திருக்கா கை தூக்குங்க. நாங்கள் பாதி இருதயத்தோடு வந்திருக்க கை தூக்குங்க. அப்போ எல்லாரும் முழு இருதயத்தோடு வந்திருக்கீங்களா? ஆமாம். எப்படி பாதி இருதயம் எப்படி வர முடியுமா? இல்லை. அதாவது இப்போ இங்கே இருந்தாலும் உங்கள் இருதயம் எங்கே பார்க்கும்? ஆமாம், வீட்டுக்காரர் வந்திருப்பாரோ, அது வர முடியாது. 9 மணிக்கு முடிப்பேன்னு சொன்னாங்க, 9 மணிக்கு வர முடியும் போயிடலாமா? பிரச்சனையாக இருக்குமோ, நீ குடிச்சிட்டு சண்டால போய் நீ குடிச்சிட்டு வரானா குடிக்க வரானான்னு தெரியலையே. அப்படி நம்ம இருதயம் ஆளுங்க தான் இருப்பாங்க. இருதயம் எங்கே இருக்கும்? வேத ஆதரவு சொல்கிறாங்க, இந்த ஜனங்களோ தங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுறாங்கப்பா, ஆனால் இருதயமோ. ஆமாம். வீட்டை பூட்டிட்டு வந்தானா இந்த பீரோவை பூட்டிட்டு சாவி எங்கே வச்சேன் அப்படி பல என்னென்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இல்லை, தேவனிடத்தை திரும்புகிற நாம முழு இருதயத்தோடு அவர்கள் திருச்சணும் திரும்பணும். முதலாவது உபவாசத்தோடு திரும்பணும். அடுத்து முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை திரும்பி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? அப்போ முழு இருதயம், அதான் வேதம் சொல்வது, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் திரும்பு. இல்லையா? அப்போ நீங்கள் முழுமையாக கர்த்தரை திரும்புங்க, உண்மையாக திரும்பி பாருங்கள், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அப்போ எப்படி திரும்பணும்னு சொல்லி முதலாவது பார்த்தேன். எதிலிருந்து திரும்பணும்? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, பொல்லாத வழியிலிருந்து, பொல்லாத எப்படி திரும்பணும்? உபவாசத்தோடும்
முழு இருதயத்தோடும் உண்மையாக திரும்புங்க. அந்த பாவத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு சரி கொஞ்ச நாளுக்கு ஒதுக்கி வைப்போம், நமக்கு அற்புதம் நடந்த பிற்பாடு திரும்ப அந்த பாவத்தை செய்யலாங்கிற இருதயத்தோடு அல்ல, முழுமையாக விட்டுருங்க. தயவுசெய்து தேவன் அருவருக்கிற காரியத்தை முழுமையாக விட்டு முழு இருதயத்தோடு இப்போ ஆண்டோடு திரும்பி பாருங்களாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இப்படி திரும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக நான் கரெக்டாக 9 மணிக்கு முடிச்சிடுவோம். சரியா? ஒரு 4 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நாம் திரும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வாசிக்க வேண்டாம். 2 நாளாகும் புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்க. 30:9 2 நாளாகமும் 30:9 ஆண்டவர் சொல்றாரு, நாம் திரும்பும் பொழுது முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் சிறையிருப்பை மாற்றுவார். என்ன மாற்றுவார்? சிறையிருப்பு. முதலாவது நீ கர்த்தர் பக்கம் திரும்பச்சல உங்க வாழ்க்கை என்ன மாறும்? சிறையிருப்புகள் மாறும். நீ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்க இல்லையா? அவங்க கேட்ட தெரியும், வெளியே பார்க்க தெரியாது, நல்லா சிரிச்சு நல்லா இருப்பாங்க. அவளோடு நெருங்கி பேசி பாருங்க, உங்க இருதயத்தில் அவ்வளோ பாரத்தை வைத்து ஏதோ சிறைப்பட்ட வாழ்க்கை, ஏதோ ஒரு சிறையிருப்பு குடும்பத்தில், ஏதோ சிறையிருப்பு. எப்படி சிறையிருப்பு என்பது அடைப்பட்ட வாழ்க்கை. அல்லையா? சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை. அவன் ஏதோ ஒரு சிறையிருப்பு. இன்னைக்கு ஒரு சில மனுஷன் வாழ்க்கையில் பாருங்க, பாவங்கிற சிறையிருப்பு. நேற்று பார்த்தோம், பாவங்கிற சிறையிருப்பு அவங்களை பிடித்து வைத்து அந்த பாவத்துட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க. நீ நினைக்கிறீங்க என் வீட்டுக்காருக்கு எவ்வளோ சொல்லியாச்சு, அவன் எவ்வளோ அவர்கிட்ட சொல்லியாச்சு, அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரவே அவங்க ஆசைப்பட்டால் முடியாது. காரணம், இந்த பிசாசு குடிங்கிற ஆவி அவங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லையா? ஆமாம். சிலர் சொல்லுவாங்க, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது என்னால் முடியவே. ஆமாம், அன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு போகிற அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஜெபிக்கிறவங்க தான், அவங்க வார்த்தையே கெட்ட வார்த்தை தான். கேட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் எல்லாரும் பேசி பழகிட்டாங்க, பிறகு நாங்களும் பழகிட்டோம். அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம். தேவனை துதிக்கிற அந்த வாயினால அசுத்தமான வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அப்போ இது ஒரு சிறையிருப்பு. அவங்க சொல்ல எங்களால் விட முடியலை. அல்லையா? சிலர் அதை சொல்ல, சினிமா பார்க்காம எங்களால் இருக்கவே. அவன் நேற்று சிலர் ஒப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு சினிமா பார்க்காம இருந்தீங்களான்னு தெரியல. அல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ முழுமையா என்னிடத்தை திரும்பும் பொழுது உன் வாழ்க்கை என்ன செய்வேன்? உன் சிறையிருப்புகளை மாற்றுவேன். எந்த சிறையிருப்பாக இருக்கட்டுமே, உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எது சிறையிருப்பை போல இருக்குதோ, அது நோயோ பேயோ இல்லை பில்லிஷனியமோ மந்திரமோ ஏதோ ஒரு காரியம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்குதா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பின் கட்டுகளை என்ன செய்வேன்? உடைப்பேன். ஆமாம். இயேசு நமக்காக சிறைப்பட்டார். அல்லையா? அவன் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வார்? மாற்றுவார். எந்த சிறையிருப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழு இருதயத்தோடு இப்போ திரும்பி பாருங்க, உண்மையாய் திரும்பி பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வார்? மாற்றும். வேதத்தில் மனாசேங்கிற ராஜா, அந்த 2 நாளும் புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் 11ஆம் வசனத்திலிருந்து நீ வாசித்து பார்த்தா தெரியும், வாசிக்க வேண்டாம், எழுதிக்காக. 2 நாளாகும் புஸ்தகத்தில் 33:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே மனாசேங்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா, அதாவது யார்? அவங்க தகப்பன் எசேக்கியா. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அவனுடைய பிள்ளை மனாசே. இப்போ எசேக்கியாவுக்கு பிற்பாடு ராஜாவா யார் வரா? மனாசே. இந்த மனாசே என்ன பண்ணுறான்? தன் தகப்பனார் அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு நலமானது செய்து அவன் அதாவது என்ன செய்தார்? விக்கிரங்களெல்லாம் உடைச்சி போட்டார், பலிபீடத்தெல்லாம் உடைச்சார். இவன் என்ன செய்கிறான்? தகப்பன் உடைத்த பலிபீடத்தெல்லாம் திரும்ப கெட்ட ஆரம்பிக்கிறான், விக்கிரங்களை கெட்ட ஆரம்பிக்கிறான், நாள் பார்க்குற ஆரம்பிக்கிறான், குறி கேட்குறான், சூனியக்காரன் உண்டாக்குறான், சூனியம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான எல்லாத்தையும் செய்தான். இவன் தேவன் எச்சரிக்கிறார், ஒரு மனுஷனை கொண்டு போய் எச்சரிக்கிறார், நீ செய்ய அந்த துர்க்கிரியை விட்டு என்ன செய்? என்னிடத்தில் திரும்பு. உன் தகப்பன் எசேக்கியாவை போல என்னிடத்தில் திரும்புன்னு சொல்றாரு. அவன் செவி கொடுக்கவே இல்லை. இதனால கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை சிறையிருப்புக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் பாபிலோனுங்கிற ராஜா, அங்கே ராஜா கையில் என்ன செஞ்சார்? அவனை சிதேக்கிய ராஜா கையில், பாபிலோன் தேசத்தில் ராஜா கையில் இந்த மனாசை ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த மனாசை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். இப்போ சிறைச்சாலையில் ஒரு ராஜா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு சிந்தித்து பார்க்குறான். தகப்பன் செய்த காரியங்களெல்லாம் சிந்தித்து பார்த்து இவன் ஆண்டு நோக்கு ஜெயிலில் உட்காந்து அந்த சிறைச்சாலையில் இருந்து, அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் நோக்கு கூப்பிடுற, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்க பாருங்க, கர்த்தர் மனம் இறங்கி
அவன் சிறையிருப்பை மாற்றி அந்த சிறையிருப்பிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து மீண்டும் ராஜாவாக வைத்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பாக இருக்கட்டும், ஏதோ ஸ்தானத்தை விட்டு இன்றைக்கி உங்கள் பிசாசு பிடித்து அமுக்கி உங்களை முடக்கி வச்சிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மீண்டும் கர்த்தர் பக்கம் முழு இருதயத்தோடு திரும்பி பாருங்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன சிறையிருப்பு இருக்கட்டுமே, உண்மை அவங்க இருதயத்தில் திரும்புங்க. வெளி தோற்றத்துக்கல்ல, ஏதோ யாரோ சொன்னாங்க வந்தோம் இல்லை. உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், நான் செய்த துர்க்கிரியைகள் பொல்லாத வழி எல்லாத்தையும் மன்னித்து இன்றைக்கு என் குடும்பத்தின் சிறைப்பு செய்யுங்க, மாற்றுங்கன்னு சொல்லி எசேக்கியாவை போல தாழ்த்தி ஜெபித்து பாருங்க. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிறைப்பு நினைச்சுவார், மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார், மாறும். நான் உறுதியாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் உண்மையாக நான் சொல்கிற மாதிரி உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசுக்கு இடம் கொடுத்து உண்மையாக அவரை கூப்பிட்டு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். எதெல்லாம் சிறையிருப்புன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் எல்லை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது என்ன நடக்கும், நாம் கர்த்தரை திரும்ப நாம் கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னென்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் வசனத்தை வாசிப்பார். 2:13. யோவேல் 2:13. சீக்கிரம். போதும். இரண்டாவது, நீ ஆண்டவர் பக்கம் உண்மையாக திரும்பி வந்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் இயேசுக்கு உண்மையாக முழு இருதயத்தோடு இடம் கொடுத்தீங்கன்னா, இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது, தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அவன் ஏதோ ஒரு தீங்கு இன்னைக்கு உங்கள் வீட்டை பிடிச்சு வச்சு போராடுது, நெருக்குது, நிம்மதியில்லாமல் ஆக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தீங்குக்காக உலக மனுஷன் யாரும் மனஸ்தாபப்படலை. நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து யாரும் மனஸ்தாபப்பட மாட்டாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமாம், தேவைதான், அவன் புத்திக்காது தேவைதான் சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பத்தை வேடிக்கை பார்ப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மையாக என்னிடத்தை திரும்பி வந்தா உன் தீங்குக்கு நான் என்ன செய்வேன், மனஸ்தாபப்படுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே மனஸ்தாபப்பட்டுட்டார்னா அவன் வாழ்க்கை தலைகீழ மாறிடுமே. உண்மை அதுதான். இன்னைக்கு நீங்கள் படுற வேதனை பார்த்து கொண்டு உலகம் வேடிக்கை பார்க்கலாம், உங்கள் சொந்த பந்தம் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வேடிக்கை பார்க்கவே மாட்டார். நீ படுற வடிக்கிற கண்ணீரை பார்த்து, நீ போடுற நீ புலம்புல பார்த்து உலகம் சிரிக்கலாம், உன் புத்திக்கு வேணும்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக கண்ணீர் விட்ட தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். இல்லையா? உன் தீங்குக்காக மனஸ்தாபப்படுற ஒரு தெய்வன் இருக்கிறார். உன்னை விசாரிக்க யாரும் இல்லை. அன்றைக்கி ஆகார பாருங்க, வனாந்திரத்தில் கைவிடப்பட்டவளாக பிள்ளை வைத்துக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்க பிள்ளை சாக போகுது, போராட்டம். இவ ஆகாருக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கைவிடப்பட்டவள். அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் விசாரிக்க, ஆகாரே ஏன் அழுகிறாய், கவலைப்படாத, உன் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன்ப்பா சொல்லி அங்கே ஆகாருக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆகாருடைய தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அந்த இடத்தை இறங்கி வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் எங்கேருந்து மனசாக நீ உண்மையாக ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து முழு இறுதித்தோடு கர்த்தர் பக்கம் வரும் பொழுது நீ எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், இறங்கி வருவார். இறங்கி வந்து உன் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். உங்கள் ஆண்டுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைச்சின்னு வச்சுக்காங்களாம். ஆண்டுடைய கண்களில் உங்களுக்கு அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிட்டார்னா உங்கள் வாழ்க்கையை தலைகீழ என்ன செஞ்சிடும். உண்மைது தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, எவ்வளோ பெரிய நெருக்கம் இருக்கட்டுமே, உங்கள் மேலே கர்த்தர் மனதுருகிட்டார்னு வச்சுக்காங்க. மனதுருகிட்டார்னா, உங்கள் தீங்கை பார்த்து அவர் வேதனை பட்டுட்டார்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்போ இந்த இரவு நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தை திரும்பி வா, உன் தீங்குக்காக நான் மனஸ்தாபப்படுவேன். அல்லேலூயா. எந்த தீங்குனாலும் நீ வேதனைப்படுறா, கண்ணீர் வடிக்கிறா, உனக்கு உதவி செய்ய யாருன்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை நான் உனக்கு அற்புதத்தை செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதுக்காக ஆண்டவர்கிட்ட கிடாவ ரத்தத்தை கேட்கல, அது இதுன்னு கேட்கல. உன் இருதயத்தில் எனக்கு இடம் தான், உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ப்பா, உன் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் வா. நீங்கள் உன் வாழ்க்கையில் நான் பெரிய ஒரு அசையை உண்டாக்குவேன், உன் தீங்குக்காக நான் மனசாப்படுவேன். எந்த தீங்கு உன் கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டே இருக்குது, இரவு தூங்க முடியாமல் அதையே நினச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட மனசே இல்லை, வாழ்க்கையே கசப்பாகுது,
ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல இருந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உன் தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இனி தீங்கை காண்பதில்லை. உன் இல்லுக்கு தீங்கு அனுமதிக்கவே மாட்டார். உன்னை யாரு உனக்கு தீங்கு உண்டாக்குறாங்களோ அந்த தீங்கு அவங்க இல்லுக்குள்ள விரட்டுவாராக. அல்லேலூயா. அவன் இரண்டாவது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தீங்குக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்ப்பா. உன் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். வேதத்தில் இந்த யோனா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லியிருப்பார். என்னன்னா, அதாவது இந்த நினிவே ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, கர்த்தரை விட்டு விலகி பொல்லாத கிரிகளை செய்து கொண்டிருப்பாங்க, மோசமாக போய் கொண்டிருப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமாக செய்வாங்க. இப்போ ஆண்டவர் சொல்வார், அந்த நினிவே பட்டணத்தை அனுப்பிச்சவரை 40 நாளில் அழிப்பேன்ட்டார். இப்போ இதை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் கதறாங்க, ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி முழு இருதயத்தோடு எங்கே திரும்பினாங்க? ஆமாம், கர்த்தர் பக்கம் பொல்லாத வழியை விட்டு கிரியை விட்டு திரும்பினார்கள். கர்த்தர் அந்த தீங்குக்காக என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டு இரக்கம் செய்து அவங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவள் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தீங்கு இன்றைக்கு வெளியேறும். ஆமென். உங்கள் வீட்டில் போட்டு குழப்பத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் உங்களை அளவைக்கிற தீங்கை கர்த்தர் என்ன செய்வார்? இன்றைக்கி வெளியேற்றுவார். அது ஏதாவது இருக்கட்டுமே, இந்த இரவு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. ஆமாம், கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள், அந்த கையை பிடிச்சி சொல்லுங்கள். இன்னைக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். ஆமென். அப்போ உங்கள் தீங்குக்காக ஒரு மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் ஆண்டவர் பக்கம் உண்மையாக திரும்பத்தில் நமக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 4:1. சீக்கிரம். நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால், ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு ஆசையா இருந்தா யார்கிட்ட திரும்பு? என் பக்கமா திரும்புப்பா. அவன் இன்னைக்கு நீ ஆண்டருக்கு முதுகை காட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் முகத்தை பார்க்க ஆசைப்படுறாரு. நீங்கள் இப்படி திரும்பி 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 போகிற சில பிள்ளைகளை பார்த்துருப்பீங்களா? ஆமாம், அம்மா கூப்பிட்டா முதுகு நிச்சயம், உன்னோட பேச மாட்டேன் உன்ட்ட அப்படியே திரும்பும். தாய் திரும்ப திரும்ப சரிம்மா சரிம்மா சரிம்மான்னு ஆசை ஆசையாக கூப்பிடுவாங்க. பிள்ளை திரும்பிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்காக ஏதாவது செய்ய ஆசைப்படுறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் முகத்தை திருப்புறீங்க. அதான் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. உன் அருவருப்புகளை ஆண்டவர் சொல்ற அருவருப்பு, அதாவது அருவருப்பெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்தில் திரும்பு, நான் சொல்வேன். நீ மூன்றாவது ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் பக்கம் உண்மையாக திரும்பி வந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் ஆண்டருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, மூன்றாவது கர்த்தர் சொல்ல, இனி அலைந்து திரிவது இல்லை. அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் சொல்ல, இனி நீ அலைந்து திரிவதில்லை. அலைந்து திரிவது என்பது ஒரு பெரிய சாபம். ஆமாம், இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில் ஒரே ஆஸ்பத்திரி அலைவாங்க. அது ஒரு பெரிய சாபத்தில் வரக்கூடியது. சிலர் ஒரே கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆமாம், பல வருஷமாக கேஸ் நடக்கும். அதனால பணம்லாம் போயிட்டுருக்கோம். அதனால நம்ம ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கவே முடியாது. சிலருக்கு நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க முடியாது. சிலருக்கு பாருங்கள், கர்ப்பத்தையும் கண்ணிலாமல் எங்கெல்லாமோ அலைவாங்க. சிலருக்கு திருமண காரியத்துக்கு அலைந்து திரிவாங்க. வாய்க்கவே வாய்க்காது. இதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையாக என்னிடத்தை திரும்பி பாரு, இனி நீ உன்னை அலைந்து திரிய விடுவதில்லை. நீ எந்த காரியத்தில் அலைந்து திரிகிறீங்களோ இன்றைக்கு அந்த காரியத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ அலைந்து சிலருக்கு பாருங்க, குடும்பத்தை ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கும், ஆஸ்பத்திரி போய்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்திருப்பாங்க. அடுத்த ஆளுக்கு வரும், போவாங்க. மாறி 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 ஒரே ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடு. சிலருக்கு ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கவே முடியாது, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சாபத்தினால் வரக்கூடிய. வேதம் சொல்லுது, முதலாக கர்த்தர் ஒரு மனுஷன் சபித்தார். அவனுக்கு கொடுத்த முதல் சாபம் என்ன தெரியுமா? என்ன சாபம்? காயினுக்கு போட்ட சொன்னார், நீ அலைந்து திரிவாய். உன் சகோதரனுக்கு குறமா நீ பாவம் செய்தா பாரு, அவனுக்கு குறமா நீ கோபப்பட்டு எழும்பினதுனால நீ அலைந்து திரியனா இருப்பது சபிச்சிட்டாரு. அது இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 40 வருஷம் எங்கே தெரிந்தாங்க? எதனால?
அதாவது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் செய்ததுனால 40 நாளில் போக வேண்டிய தூரத்தை எத்தனை வருஷம்? அதே மாதிரி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்தில் முடிய வேண்டிய சில பிரச்சனை பல வருஷமாக இழுத்துட்டு இருக்குது. ஒரு வருஷத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை பல வருஷமாக இழுக்குது. சில பலவீனங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, முடிவில்லாமல் போகுது. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இது எல்லாமே சாபத்தினால் வந்தது. அதை நீ வாஸ்து பார்த்தா தெரியும், வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதிக்காங்க, வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள். சங்கீதம் 107 4-5 ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சதார்கள் வனாந்திரத்திலே திகைத்து அலைந்து தெரிந்தார்கள். எதனால? என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 30ஆம் வசனத்திலே வாஸ்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொல்வார், பெற்றோர் பிதாக்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால அந்த பிள்ளைகள் அந்த அக்கிரமத்தை சுமந்து நினைச்சுவார்கள், அலைந்து திரிவார்கள். பிதாக்கள் சோரம் போன பாவத்தை பிள்ளைகள் நினைச்சுவாங்க 40 வருஷமாய் இந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிவான்னு சொல்லிட்டாரு. பாருங்க, இங்கேருந்து இது எந்த ஒரு சரி, இங்கேருந்து கோயம்பேடுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போனால் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? 3 மணி நேரம். சரி, 3 மணி நேரம். கோயம்பேடு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம். சரி, இப்போ நீங்கள் புறப்பட்டு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரங்க அங்கே ஃபோன் அடிக்காங்க, புறப்பட்டு வந்துட்டுருக்கேங்கிங்க. ஃபோன் 2 மணி நேரம், 3 நேரம் ஆகிட்டு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம். இங்கேருந்து புறப்பட்டு நீங்கள் கோயம்பேடுக்கே போகலை. கோயம்பேடுக்கே 3 மணி நேரத்தில் போட கோயம்பேடுக்கு எத்தனை நாளா? 3 வருஷமாக போகிறீங்க. கேட்குறாரு, வாரேங்க, அலைஞ்சிட்டே இருக்கியே. பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? சிரிப்பான், மெண்டல்பான். காரணம் எதனால? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வாழ்க்கையில் 40 நாள் போக வேண்டிய தூரத்தை எத்தனை வருஷம்? இவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்க. இதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பரிதாப நிலைமை. உங்களுக்கு என்றைக்கோ ஒரு அற்புதம் நடந்திருக்கணும், என்றைக்கோ சில பிரச்சனை முடிஞ்சிருக்கணும், என்ன முடியல, திரும்ப 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 அதிலே சுற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் செத்து கொண்டு இருக்கீங்க. அல்லையா? இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு கை தூக்கி எடுக்க போயிறார். அல்லையா? அந்த சில பிரச்சனை, முடியாத பிரச்சனைக்கு இந்த இரவு ஒரு தீர்வு உண்டாக்க போகிறார். எந்த பிரச்சனையினாலும் நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தீங்களோ, இனி நீ அலைந்து திரிவது, இங்கே கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. அல்லையா? ஆமாம், இனி அலைந்து திரிவது. ஆமாம், எந்த பிரச்சனை நிமித்தம் அலைந்து திரிந்தீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை. கொஞ்சம் குறைச்சி. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்னும் கொஞ்சம் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இனி அலைந்து, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க, லேசா எக்கோ பண்ணுது. அலைந்து தெரிவது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த இரவு நேரம் சொல்கிறாரு, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடிவில்லாத பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்ததோ, இந்த இரவு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் அவங்க நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும், உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு கர்த்தர் தருவார். எப்போ தெரியுமா? கர்த்தர் பக்கம் என்ன செய்யுங்க, உண்மையாய் தெரியுங்க. 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4வது வாசிங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:18. ஆமீன், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம், இளையகுமாரனுடைய சம்பவம். இந்த இளையகுமாரன் என்ன செய்தார்? தகப்பனை விட்டு தன் ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு என்ன செய்ய, தூர தேசத்துக்கு போய் மனம் போல வாழ்ந்தார். எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும், அவன் பணத்தை இழந்தாச்சு, சரீர சுகத்தை இழந்தாச்சு, சமாதானத்தை இழந்தாச்சு, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இழந்தாச்சு. எல்லாம் இழந்து இப்போ ஒரு நாள் சிந்தித்து பார்க்குறான், என் தகப்பன் வீட்டில் நான் எப்படி இருந்தேன், நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்திருக்குன்னு சொல்லி திரும்பவனை சேர்ந்தார். திரும்பினார். எங்கே திரும்பினார்? ஆமாம், திரும்பினதுனால இழந்ததை திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அவன் 4வது, நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப வச்சல, இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக கர்த்தத்தை ஆண்டவர்கிட்ட திரும்பி பாருங்களாம். உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் இழந்தீங்களோ, இதெல்லாம்
அவன் இழந்து போன சுகத்தை மீண்டு நினைச்சுவார் தருவார். இழந்து போன ஆசீர்வாதத்தை நினைச்சுவார் தருவார். எதெல்லாம் உங்க கை விட்டு போனதோ திரும்ப நிச்சயம் வரும். வருமா வராதா? அது எப்படி நீ யோசிக்காண்டா, எப்படி வரும்னு சிந்திக்காதுங்க. உங்க கையை விட்டு போன பத்திரம் உங்க கைக்கு நிச்சயம் வந்து சேரும். கர்த்தர் கொண்டு வருவார். நீ உண்மையாக கர்த்தரை தேடிப்பாரு. நீ இழந்து போன பத்திரத்தை உன் கைக்கு மீண்டு நினைச்சுவார் தருவார். எவன் தரமாட்டம் பிடிவாதம் பிடிக்கிறானோ, எவன் கையில இருந்தாலும் சரி, உன் வீட்டு பீரோக்கு வந்து உட்காராது. அல்லேலூயா. கர்த்தர் தர வைப்பார். நீ இழந்து போன நன்மையை, இழந்து போன சில ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் உங்க பக்கம் திரும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. உண்மையாய் திரும்பி பாருங்க, உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாருங்க, உண்மையாய் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இழந்து போன ஆசீர்வாதத்தெல்லாம் இப்ப நினைச்சவேன். அப்ப இந்த இளையகுமாரன் தகப்பன்கிட்ட திரும்பி வந்தோடனே அவன் இழந்து போன ரட்சிப்பு வஸ்திரத்தை என்ன செஞ்சாரு? வஸ்திரம் கிடைத்தது. மோதிரம் அதிகாரத்தை கொடுத்தாரு, பாதரட்சியை கொடுத்தாரு. அவனுக்காக ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தை திரும்பி பாரு, இழந்ததெல்லாம் மீண்டும் உன் குடும்பத்துக்கு நான் தருவேன், உன் வீட்டுக்கு தருவேன், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில தருவேன். உண்மையாய் தேடி பாருங்களாம். இன்றைக்கு இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்து நின்று அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இழந்ததெல்லாம் திரும்ப வரும். ஆமென். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, இழந்ததை எல்லாம் உங்க வீட்டுக்கு வரும் சொல்லுங்க. உண்மையாக சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இழந்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு தருவார் சொல்லுங்க. எனக்கு இல்லை, என்ன பார்த்து சொல்றீங்க? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நீ பின்னாடி சொல்லுங்க சிஸ்டர், அங்கே பின்னாடி இருக்கிறாங்க, பின்னாடி நீங்க சொல்லுங்க. அந்த சிஸ்டருக்கு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்றதுலே அவங்களுக்கு வந்துடணும். சொல்லுங்க, இழந்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு தருவார் சொல்லுங்க. இழந்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இன்றைக்கு இங்க உங்களுக்கு இன்று இயேசு உங்களுக்கு. நம்பிக்கை வந்துட்டா இல்லையா? யாரெல்லாம் நம்புற கை தூக்குங்க. நம்பிக்கை இருக்கா இல்லையா? எதுனாலும் தருவார். அல்லேலூயா. இழந்ததெல்லாம் இன்னைக்கு இந்த இரவு உங்களுக்கு வரும். நான் சொல்ல உண்மையை சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்தில் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க. இந்த இரவு நேரம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை மாறப்போகுது, உங்க நெருக்கம் மாறப்போகுது, உங்க கண்ணீர் மாறப்போகுது, உங்க கவலை மாறப்போகுது. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி முழு இருதயத்தோடு ஆண்டவர் சொல்ல அப்படியே தாழ்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இளைய குமாரன் தகப்பன்ட்ட வந்து எப்படி தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னானோ, இவன் முழு இருதயத்தோடு அப்படியே சரண்டர், அப்படியே சரண்டர். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடு. செபிங்க, கண்ணு மூடி செபிங்கம்மா. நீ கேட்கணும், நீ கேட்கணும், நீ கேட்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தாங்க. உண்மையாய் கேட்டு பாருப்பா. கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் இயேசு உன் அருகில் வருவார். உன் அருகில் இயேசு வருவார். உன் குடும்பத்தில் இயேசு வருவார். உன் வாழ்க்கையில் இயேசு வருவார். உன் பிள்ளை வாழ்க்கையில் இயேசு அவனை சந்திப்பார். நீங்க ஜெபம் பண்ணு, உன் வீட்டில் அற்புதம் நடக்குமா? நீங்க ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உன் கணவர் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவரால் முடியும். கொஞ்சம் கண்ணை தரங்க, கொஞ்சம் கண்ணை தரங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசை கருத்தை உணர்த்துறதுனால, போன மாதம் இங்கே நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் வைப்போம் சரியா? எங்களுக்கு அப்போ இந்த ஜெபத்துக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. கையில் கட்டு போட்டு இப்படியே வச்சுட்டு வந்தாங்க. பொட்டெலாம் வச்சுருந்தாங்க, கையெல்லாம் கட்டியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. உடனே எந்த ஊருன்னு விசாரித்தோம். பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து வாரம் பாஸ்டர் எது அப்போ எதுக்காக ஜெபிக்குன்னு கேட்கச்சில், என் கணவர் குடி பழக்கம், நல்லா குடி கஞ்சா போட்டு குடிச்சு இதில் போட்டு அடின்னு அடிப்பார். அது தாங்க முடியாமல் நான் போலீஸில் போய் கேஸை கொடுத்துட்டேன். போலீஸில் போய் என் கையும் உடைச்சிட்டாரு. போலீஸில் கேஸ் விட்டு இப்போ போலீஸில் என் புருஷனை கூப்பிட்டு போய் அடிச்சிட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் கையும் உடைஞ்சாச்சு, புருஷனும் உள்ளே போயாச்சு. சாப்பாடுக்கு வழி இல்லை. அப்போது என் பிள்ளைங்கள ஒரு ஹோம், ஒரு கிறிஸ்தவ ஹோம் இருக்குது. படிக்கிற பிள்ளைகளை, கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஹோம் இருக்குது அந்த பக்கத்தில். அப்போ அங்கே பிள்ளைகளை சேர்க்கலான்னு பிள்ளைங்க போக மாட்டேன்னு சொல்லுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைங்க மனசு மாதிரி என்ன செஞ்சிடும், ஹோமுக்கு போகணும், நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், அங்கே பிடிச்சிடணும், பிடிச்சா இருப்பேன்னு சொல்கிறாங்க. நான் 3 பிள்ளைகளும் கூப்பிட்டு போகிறேன். சரி ஜெபிச்சோம். அது என் வீட்டுக்காரரும் வெளியே வரச்சில் ஒரு மாதத்தில் அவங்க விட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 மாதத்தை அவங்க குடியெல்லாம் விட்டு மனம் திரும்பி நிச்சனும் வரணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், தொடர்ந்து வாங்கம்மா, தொடர்ந்து ஜெபத்துக்கு வாங்க, தொடர்ந்து நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, கண்டிப்பாக இயேசு உனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்பணும். ஒரு 2 வாரம் கழித்து பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த ஹோம் போனாங்க. பிள்ளைங்களை பார்த்தோன்னு பிடிச்சிட்டு ஆண்டு நல்ல மனசை கொடுத்தாரு. நல்லா இப்போ அங்கே உட்காந்து நல்ல ஜெபிக்க பிள்ளைகளாக மாறி இருக்குது. அவர் அடுத்த ஒரு காரியம், இவன் நேற்று வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு நாங்கள் வந்துட்டேன். அவங்க வந்திருக்கிறாங்க, குடும்பம், அவங்க கணவர் மனைவி 3 பிள்ளைகளோடு வந்திருக்கிறாங்க.
அப்போ அவர் கணவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் மனைவி ஜெபம் என் குடியெல்லாம் மறக்க பண்ணிட்டாள் இல்லையா. அழுதாராம். அழுது நான் அமாவாசை பிரேயரில் சாட்சி சொல்லணும் பாஸ்டர்னு சொல்லி எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு மாதத்தில் அந்த குடும்பத்தையே கர்த்தர் மாற்றினேன். ஏன் தெரியுமா? அந்த சகோதரிய உண்மையான மனம் திரும்புதல், உண்மையாக இயேசுக்குள்ள இடம் கொடுத்து அழுதாங்க. ஆண்டவரே எங்கள் பாவத்தை சாபத்தை மன்னிங்கன்னு சொல்லி அந்த மனைவி அழுத அழுகை ஜெயிலில் இருந்த புருஷனை மாற்றி அவங்க பாருங்க, இப்போ எனக்கு குடிக்க மனசே இல்லைன்னு இருக்கிறாரு. இனி நான் ஒரு நல்ல மனுஷனை வாழ போகிறேன். கொஞ்ச நாள் போலீஸ் ஸ்டேஷனில் தேடி வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்களாம். அது முடிஞ்சதும் நான் உண்மையாக கர்த்தருக்காக வாழுன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அவள் பாருங்க, அப்போ இதே செய்த இயேசு இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் உண்மையாய், நான் தான் சொல்கிறேன், நீ உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உண்மையாக ஆசைப்பட்டா, உங்கள் வீடு மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறது உண்மையானால், உங்கள் பிள்ளைங்க மாறணும்னு ஆசை உண்மையானால், உங்கள் இருதயம் மாறட்டும். உங்கள் இருதயம் மாறட்டும். உங்கள் இருதயம் மாறட்டும். உங்கள் இருதயத்தில் முழு இருதயத்தோடு பான்று தேடி பாருங்க. ஒப்பு கொடுங்கம்மா. கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. அந்த அம்மாவுக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு உனக்கு செய்ய போறாருமா. ஒரு மாசம் வீடு மாறும், உன் நிலைமை மாறும், உன் தைரியத்திரம் மாறும். இழந்து போன நன்மை உன் கைக்கு வரும், வந்து சேரும். கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். எல்லாம் செபிங்க. ஒப்பு கொடுக்கலாமா? என்னிடத்தில் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மீட்டு கொண்டேன் உன் பிள்ளையை, நான் மீட்டு கொண்டேன் உன் கணவரை, நான் மீட்டு கொண்டப்பா, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏன்டா வா, ஏன்டா திரும்பு, என்னிடத்தை திரும்பி பாரா. உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. அந்த இளைய குமாரன் தகப்பன் பக்கம் திரும்பி வந்ததுனால இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுத்தா. நீ ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக எந்த இடத்துல வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டியோ அதே தெருவில் அதே இடத்துல நான் ரெட்டிப்பான நன்மையை ரெட்டிப்பான பலனை தருவேன். நான் தருவேன். நீ என்ன நம்பி வந்தா பாத்தியா, இந்த இடத்துல என்ன தேடி வந்தா பாத்தியா, உனக்கு நான் அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாருமா. இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இரவு நேரம் தூங்க முடியாம உன் தலையினெல்லாம் நினைச்சு கண்ணீர் வடிச்சப்பாரு. சாப்பிட முடியாம மூச்சு முட்டு வந்து சாப்பாடு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டுலாம். இன்னைக்கு உன் மூச்சு முட்டு எல்லாம் மாறுது, உன் நெருக்கமெல்லாம் மாறுது. உண்மையாய் சொல்ல, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, உண்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னை வெட்கப்பட விடாதுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு அற்புதம் நடக்குது. அக்கா சொன்னாங்க, அவங்க சொன்னான்னு வந்தேன். அவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கா சொல்லி நீ வந்தான்னு நினைக்கிறீல்ல, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். உன் அழுகையின் பள்ளத்தாக்க நான் பார்த்தேன், உன்னை நீரூற்றாய் மாற்றும்படியாய் நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். இனி புலம்ப மாட்டான். எதெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருந்தியோ, எதெல்லாம் உன் வாழ்க்கை கஷ்டப்பா இருந்துச்சோ, உன் வாழ்க்கை இனிமையாய் மாறும், உன் புலம்பல் சந்தோஷமாய் மாறும். நீ கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறான், உன் குடும்பத்தின் சிறையிருப்பு மாறுது. ஜெபிங்க, முழு இருதயத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா, அப்படியே ஜெபிக்கலாமா? என் குறைகளை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, எங்க சாபத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பான்னு கேளுங்க. என் வீட்டோட சாபம் வெளியேறட்டும், என் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பான்னு கேளுங்க. கேளுங்க, உங்க வாயை திறந்து பேசுங்க. நீங்க பேசுங்க, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசி பாருங்களா. உங்க வேதனை உங்களுக்கு தான் தெரியும், உங்க வேதனை உங்களுக்கு தான் தெரியும். இயேசு முகத்தை பார்க்கிறார். உன் அருகில இயேசு நிற்கிறார்மா. உன் இயேசு, அவன் இயேசு அருகில நிற்கிறாரு. உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரம் இருக்குது, அது இயேசுவின் கரம். இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே மக்கு நன்றி. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனித்துடனே உன்னை காத்திடுவா. கார்மேகம் போன்ற ஆமென் கனிவுடனே உன்னை காத்திடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா. அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு
அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். ஆமென். என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையை அன்பை அளித்திடுவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையை அன்பை அளித்திடவா. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆமென். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதிகளையோ குணமாக்க வல்லவரா. எல்லா வியாதியும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. ஓரி சபலவா வல்லவரா. நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார் என்றுணர்ந்தே நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார். இயேசு உண்மையாகவே அழைக்கிறார்மா. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே கூப்பிடு, 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 கூப்பிடுமா. இறுதியை கூப்பிடட்டும். இயேசு நோக்கு கூப்பிடு. இன்றைக்கு உனக்கு பதில் உண்டு. கட்டுல உடைப்பார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, நீங்க யாராயிருந்தாலும் சரி, நீ யாராயிருந்தாலும் சரி, அவர் பேதம் பார்க்கவே மாட்டார். நீ யான் பிள்ளை இல்லை, நீ யாரோன்னு சொல்லவே மாட்டார். யாரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் அப்படி இல்லை. நீ அவளை நேசித்து அவனுக்கு உதவி செய்வான். இயேசு அப்படி இல்லை. நேசிக்காத அவரை விரும்பாதவர்களுக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ நினைக்கலாம் எனக்கு இயேசு அற்புதம் செய்வார். இல்லை, செய்வார். நீங்க உன் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார்மா. உண்மையாக கூப்பிட்டு பாரா. உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை இன்னைக்கு துடைப்பார். உன் கண்ணீரை துடைக்க ஒருத்தர் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் பக்கம் திரும்பி பாரா. அவர் பக்கம் திரும்பி பாரா. உனக்காக கண்ணீர் வடிக்கிறார். உனக்காக வேதனையோடு இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான். என் பிள்ளை நிந்தையினால் அவமானத்துல ஐயோ தற்கொலை எண்ணத்தோடு எத்தனை நாள் இருந்தா. தற்கொலை எண்ணத்துல எத்தனை நாள் செத்துலாம் நினைச்சா. ஆண்டவர்தான் இதுவரைக்கும் பாதுகாத்தாருமா. இயேசுவின் நாமத்தினால சாகிறது முடிவல்ல. எந்த இடத்துக்கு சாக நினைச்சியோ அந்த இடத்துல உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக உயிரையே கொடுத்தவர், எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். உண்மையாக கூப்பிட்டு பாரா. உள்ள இருதயத்தோடு கூப்பிட்டு பாரா. இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார்மா. உன் கண்ணீரை துடைப்பா. உன் கரம் பிடித்து உன்னை கொண்டு வந்து அவர்தான். நீ வரல, நீ வர நினைக்கல, ஆசைப்படல, அவர்தான் உன்னை கொண்டு வந்தா. நீ உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். உன் வேதனை எல்லாம் விலகும். கூப்பிடு, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இரண்டு கண்களை தெரியாத ஒரு குருடை இயேசுவே
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்படி கதறி நான் கூப்பிட்டான். இயேசுவால ஒரு அடி கூட முன்ன போக முடியல. அவன்கிட்ட வந்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன நோக்கு கூப்பிட்டியப்பா, கதறினியே, ஏன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தாரேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பார்வை வேண்டும், நான் சுகமாக வேண்டும் கேட்டான். அந்த நிமிஷமே அவன் கண் பார்வை தெரிந்தவனாய் குருட்டு பார்வை ஒளிந்தது, அவன் கண்கள் திறந்தது. நீ ஏசப்ப உன்னை பார்த்து கேட்க, இந்த இரவு நேரத்துல உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகளே நான் உனக்கு என்ன செய்யணும், என் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும், என்னை நோக்கி கதறினியே, கூப்பிட்டியே, உனக்கு என்ன வேணும் கேளு, கேளு, நீ கேளு, நீ ஆசையா கேளு, நான் தருவேன், நான் உண்மையா தருவேன், கூப்பிடுப்பா, கேட்டு பாரு, இவ கேளுங்க, கேளுங்க, எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. செவி, கர்த்தருடைய செவி திறந்திருக்குதுப்பா, உன் சத்தத்துக்காக திறந்திருக்கு. நான் பார்க்கிறேன், கர்த்தர் காதை வைத்து கேட்கிறா, உற்று கேட்கிறா. என் பிள்ளை என்னத்தை கேட்கிற, கேளு, 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 கூடாதுங்க, விடாதுங்க, முக்கியமான நேரம். ஓஹோ ரீபாசா, உன் இந்த மாறும், அவமானம் மாறக்கூடிய நேரம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இயேசு உனக்கு அற்புதம் செய்வா, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இயேசு உனக்கு அற்புதம் செய்வா, இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாபா ரீபாபா ரீபாலா சபலா துர்ரபா ரீஸ் பாக்கா நோஸ்திகா ரபா, எல்லா பொல்லாத சத்துடைய வல்லமையில் அழிவதாக, விலகுவதாக, கட்டு உடையட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். அவமானத்து சின்னமா இருக்க பிள்ளைகளை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். துக்க முகமாய் இருக்கவே கூடாது, முகம் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். எல்லாத்தையும் மாற்றுவதற்கு நன்றி. வியாதியோடு இருக்க பிள்ளையுடைய வியாதிகள் விளைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பொல்லாத வியாதி குடும்பத்தொட்டு விலகட்டும். தரித்திர பிசாசு, கடன் நெருக்கங்கள், இழப்புகள் மறையட்டும் ஆண்டவரை, மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, மறையட்டும் ஆண்டவரை. மறைவதற்காய் நன்றி, அது மறையட்டும். மலை போல இருக்க பிரச்சனை கர்த்தர் பனியே போல உருக செய்கிறவர். முன்னது மலை போல நிற்குது, அது திகைக்க வைக்குது, உன்னை மலைக்க வைக்குது. கடந்து சில வழி இல்லை, உன் கால் தடுமாறுது, உன் இருதயம் அங்கலாய்க்குது. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போறதற்கு நான் ஒரு வழி உனக்கு உண்டாக்குற மகளே, நீ கடந்து போறதற்கு ஒரு வழி நான் உண்டாக்குவேன். உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு வழியை நான் உண்டாக்குவேன். கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டாளா, நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்றேன். நீ கடந்து போக முடியாது நினைச்ச பாதையில நான் உன்னை தூக்கி சுமப்பேன். உன் தகப்பனை போல எங்க அப்பா இருந்தா இதை இப்படி விட மாட்டான்னு நீ சொன்னா பாத்தியா, அந்த சத்தம் என் காதுல வந்துச்சுப்பா, என் காதுல வந்துச்சு. எங்க அப்பாவா இருந்தா இவனை விட மாட்டான்னு சொன்னாலா, ஆண்டு சொல்ல, நான் பரம தகப்பேன், உன் அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, உன்னை நான் தூக்கி சுமப்பேன். அந்த நெருக்கமான பாதையில, உன்னை கடக்க முடியாத பாதையில இதோட மூழ்கிறோமோ அழிஞ்சிரும் நினைக்கிறாள், அழிய மாட்டா. உன் குடும்பம் அழியாது. உன் குடும்பத்தை வாழ வைத்து அழகு பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாருமா. உன் குடும்பத்தை வாழ வைத்து உன் பிள்ளைய உன்னையும் வாழ வச்சு நான் அழகு பார்ப்பேன், அழகு பார்ப்பேன்ப்பா. எவன் உன்னை அலங்குலப்படுத்த நினைச்சானோ அவன் முன்ன உன்னையும் குடும்பத்தை அழகுபடுத்துவேன். நீ என்ன உண்மையாய் பிடித்து கொண்டதுனால ஆமளேரே விட்டுறாதுங்க, இந்த கர்த்தருடைய அன்பை விட்டுறாதுங்கம்மா. ஆமை, ஒரு விஷயம் முழு இருதயத்தோடு ஆண்டவர் பிடித்து பாருங்க, தொடர்ந்து பிடித்து பாருங்க, தொடர்ந்து ஆண்டோட அன்பை ருசித்து பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீ ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அந்த பிள்ளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, கிருபை கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வரும்பொழுது எப்படி வந்தாங்களோ இல்லப்பா, எப்போ சந்தோஷமாய் போகட்டும், சமாதானத்தோடு போ. உன்னை வேதனை நீங்க சுகமாயிரு. ஆமை, சமாதானத்தோடு போகட்டும். சூழ்நிலை மாற்றி விட்டதற்கு நன்றி. இயேசு